நீங்களும் உங்க வீட்டுல கெடா வெட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சமைக்கிறதுக்காக பொள்ளாச்சிக்கு போக போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு மட்டன் பிரியாணி பண்ண போறோம். இங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு கெடா வெட்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால ஆடை அவங்க பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு போட்டோல பார்த்தா கம்யூனிகேட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஓவராலா வெயிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாயிருச்சு. பட் நம்ம ஃபுட்டு கொடுக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30. நமக்கு வந்த மட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன அளவுல கால்வாசி தான் வந்திருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை 2 டபேராவா பிரிச்சுட்டு ஒரு வட்டா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம சொன்ன கமிட்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது. 10:30 ஃபுட்னா 10:30 ஃபுட்டு கொடுத்துடணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் மட்டனை அடுத்து ஒரு 1 ஹவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஓவராலா ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுங்க. நம்ம ஆடு பிடிச்சி வாங்கும் போது அதோடைய கழுத்தை பிடிச்சி அதோடைய கொழுப்பு தன்மை அதோடைய ஓவரால் வெயிட் இவ்வளவுதான் இருக்குங்கிறத செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா பிடிக்கும் ஒரு 15 கிலோ ஆடா இருந்துச்சு. அதோடைய ஓவரால் மட்டன் எலும்போட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கிலோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.